ஸோ நாங்கள் வந்து இந்த க்ரோவ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி விப்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுறோம். வாட்டர் சஸ்டைனபிலிட்டி வந்து எங்களுக்கு அதனால் அது பேஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஃபியூ கொஷின்ஸ் உங்களை கேட்க போகிறோம். சரி, உங்கள் பேர் என்ன சார்? என்னோட பேர் ஜெய்கணேஷ். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? கடந்த 20 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் வாட்டர் சஸ்டைனபிலிட்டி அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மேலே உங்களுக்கு கருத்து என்ன சார்? என்ன சொல்லணும்னா, வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கு வந்து பல விதப்பட்ட சாய்ஸ் இருக்குது. எனக்கு ஓரளவு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். கிச்சனில் தண்ணி சேவ் பண்ணுறது பண்ணலாம். எப்படின்னா, ஃபில்டர் வந்து நார்மல் டேப் இல்லாமல் ஃபில்டர் டேப் போடலாம். ஃபில்டர் டேப்லேயே இன்னொரு ஃபில்டர் டேப் இருக்குது. வெறும் ப்ரெஷர் மாதிரி வரும், ஆனால் சிம்பிளாக தண்ணி வரும். ரொம்ப ப்ரெஷர் வராது. அதில் 40% தண்ணி வரும். 100% டேப்பில் துறையிங்கன்னா 40% தான் தண்ணி வரும். அதில் ஆனால் ஃபோர்ஸாக இருக்கும், தண்ணி சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாத்ரூமில் எடுத்துட்டிங்கனாலோ அது சாஃப்ட்னஸ் தண்ணி. நார்மல் டேப் திறக்கிறதுக்கு சாஃப்ட்னஸ் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக வரும், ஆனால் தண்ணி கம்மியாகும். அதோடு இன்னும் எல்லாமே அட்வான்ஸ் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கிச்சனில் வந்து மோஸ்ட்லி நிறைய தண்ணி செலவு பண்ணுறது கிச்சனில் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் மாற்றுறது எனக்கு ரொம்ப சேவ் ஆகுது, தண்ணியும் சேவ் ஆகும். அதே சர்வெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் வீட்டில் இருக்கவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க. இதே வெளியிலேருந்து வேலைக்கு வராங்க, அவங்க வந்து வேலை செஞ்சால் போதும், அந்த நேரம் நல்லா டேப்பை திறந்து விடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் மாற்றிட்டா அவங்க என்ன திறந்தாலும் அவ்வளோதான் தண்ணி வரும். அப்போ நம்ம சேவும் பண்ணிக்கலாம் தண்ணியை. அந்த அடிப்படையில் நம்ம சேவ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வேலை? எனக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பண்ணுறதுக்கு. ஏதோ மாடியில் நடுவில் பைப் உடஞ்சிருச்சு. ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு, அதாவது எப்படி அதை வேலை பண்ணி முடிக்கிறதுன்னு யோசிப்பேன். ஸோ ஒரு தாம்பு கயிறு எடுத்துகிட்டு அந்த பைப் அது பேலன்ஸாக ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு சைட்டில் வேலை பண்ணேன். அந்த கயிறு பிடிச்சி இறங்கிட்டு அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேலை முடிச்சுட்டு ப்ராப்பராக கொடுத்தோன்னே அவரும் ஹாப்பியாக இருந்தார். பரவாயில்ல, நீங்கள் ஒரு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டடு, அதனால் நான் பண்ணுறதுக்கு சாய்ஸ் கிடச்சி பண்ணேன். நம்ம சைடு கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் வருதா? கண்டிப்பாக பண்ணுறாங்க. நீர் சேவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக என்ன அவங்களுக்கு தேவையோ கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால நம்ம வந்து அவங்களோட ஒப்பீனியனும் கோஆப்ரேட் பண்ணி நம்ம வேலை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நாலு பின்ன அடுத்த தலைமுறைக்கு தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ரெயின் வாட்டர் அரெஸ்ட்டு, கிணறு ப்ளஸ் ஏரி இதெல்லாமே கவர்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம முடிஞ்சாரு வீட்டில் வந்து ஒரு நீர் சேவ் பண்ணுறதுக்கு ஆக்கர் போட்டோ இல்லை வீட்டில் அவங்க வீட்டில் பின்னாடி கிணறோ இருந்ததுன்னா மழை தண்ணியை நல்லா சேவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பூமியை எவ்வளோ குளிர்ச்சி பண்ணுறோமோ பின்காலத்துக்கு தண்ணி நல்லா அடுத்த தலைமுறைக்கு தண்ணி சேவ் ஆகும். நீங்கள் வேலை பண்ணுற அப்பார்ட்மெண்ட் இல்லை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அவங்க எப்படி வாட்டர் சேவ் பண்ணுறாங்க? இது மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ சைட்டில் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கேன். ஸோ 4 சைடில் ரெயின் வாட்டர் அரெஸ்ட் போட்டிருக்காங்க. 15 அடி ஆக்கர் போட்டு கிணறு ஒரு வரி போட்டு மேலே ஸ்லாப் போட்டு முடிச்சிருக்காங்க. மட்டும் அதாவது டெரஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த ரெயின் வாட்டர் அரெஸ்ட்டில் தான் சேகரிக்க பண்ணுறோம். இதுலேருந்து நம்மளுக்கு பூமியில் வந்து எவ்வளோ குளுமைப்படுத்துகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லதுக்காக நம்ம பண்ணுறோம். அதை அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு உங்கள் வேலை பிடிச்சிருக்கா? அது பிடிச்சிருந்தா ஏன்? எனக்கு 100% பிடிச்சிருக்கு. ப்ளம்பிங் வந்து ஒரு சேலஞ்சான வேலை, ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை, கிரிட்டிக்கான வேலை, எல்லாமே அந்த ப்ளம்பிங்கில் அடங்கியிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆர்வத்தில் தான் நான் அந்த ப்ளம்பிங் வேலையை நான் எடுத்து செய்கிறேன். ஆனால் ஒரு சில பர்சன்ட் ப்ளம்பர் யோசிப்பாங்க. அந்த ப்ளம்பருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணுறேன். அடுத்த தலைமுறையில்னா ப்ளம்பர் இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஜெனரேஷன் மாறிக்கிட்டே போகிறதுனால ப்ளம்பர் தட்டுப்பாடாயிடும். ஸோ யாராவது பின் கொஞ்சம் தொடர்ந்து ப்ளம்பர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதுமாரி ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லது தலைமுறைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்லது. ப்ளம்பிங் வந்து ஒரு மட்டமான தொழில், அதுலேயும் ஒரு கைத்தொழில் தான் நல்ல தொழில். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.